ஹாய் ஹலோ ஆல், நான் சிவபாலன். நான் உங்கள் தனுஷ். ரன்னி சமமாக வீடியோ போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி என்னென்னா கிரவுண்டோட அப்டேட்டு. ஊருக்கு போகிறேன். அக்டோபர் 12 டெல்லி வேதாந்தா மரத்தனுக்கு. இன்னும் ஒரு 10 நாளைக்கு இருக்க மாட்டேன் நான். ஸோ அதனால் கடைசியாக வந்து ஓடிட்டு போவோம் அப்படின்னு வந்தது. நம்ம கிரவுண்டு இது தான். இப்போ வந்து ஒரு 150 மீட்டர் உள்ளே வரணும். ரோட்டில் இருந்து உள்ளே வந்துட்டோம்னா இதுதான் பாதை. ஒரு லெஃப்ட் சைடு இந்த சைடு இந்த பனைமரம் இருக்குல்ல, இந்த பனைமரத்தில் பாதை போடுற மாதிரி ஐடியா, அந்த இடத்துல வர்ற மாதிரி. அப்படி இல்லைன்னா இந்த இடமும். இப்போ இதில் இருந்து இப்படி வந்தோம்னா இப்படி இறங்கி இந்த இடம் ஃபுல்லாக பாருங்கள். இந்த இடத்துலலாம் மழை பெஞ்சால் தண்ணி நிற்கும். ஸோ அதனால் இந்த கரை மாதிரி இருக்குல்ல, இந்த கரை, இதுக்கு அங்கிட்டு தோண்டி விட்டு ஒரு பைப் மாதிரி போட்டு தண்ணியை வெளியேற்றுறதுக்கு ஐடியா பண்ணணும். அப்படியே பார்த்தீங்கன்னா அது தெரியும். அந்த பச்சை மரமாக இருக்குல்ல, அது வரையும் இடம்தான். அப்படியே பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல செடியை வெட்டி வெட்டி ஒதுக்கி வச்சுருக்கோம்ல, இந்த இடம் மட்டும் ஒரு 4 ஏக்கர் வருது. ஸோ இதில் ஒரு ட்ராக் போடலாம். இந்த இது கொஞ்சம் நல்லா ஃப்ளாட் பண்ணி வச்சுருக்கோம். சரியா? மொத்தம் இப்படி தான் இருக்குது. இந்த இது ஒரு 6 ஏக்கர். இந்த இடம் மட்டும் இப்போ நீ இந்த சைடு காட்டுறல, இது மட்டும் 6 ஏக்கரு. இதில் இந்த வாக்கில் ஒரு ட்ராக்கும் போடலாம். ஸோ இப்படி ஒரு ட்ராக் இப்போதைக்கு, இப்போ டெம்பரரி ட்ராக் இப்போதைக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு, காசுலாம் நல்லா வந்ததுக்கப்புறம் ஒரு பெர்மனன்ட் ட்ராக்கு, நல்ல ட்ராக்கு, மட் ட்ராக்கு சூப்பராக போட்டுருவோம். சிந்தட்டிக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் நாள் ஆகும், கொஞ்சம் வருஷங்கள் ஆகும். அப்புறம் இந்த இடம் ஃபுல்லாமே நமக்கு வந்து ஜிம்மு, சானா, ஃபுட்டு, அப்புறம் ஷெட்டு எல்லாமே இந்த இடத்துல கொண்டு வர்றதுக்கு இப்படி தான் சொல்கிறோம். இன்ன வரையும் பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று, பாலம் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் தொடுறதுக்கு முன்னாடி, கிரவுண்டு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து லேண்டை மார்க் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து கிரவுண்டை க்ளீன் தான் பண்ணி முடித்தோம். அவங்க பாலத்தையே போட்டு முடிக்க போகிறாங்க. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டு அந்தளவுக்கு நம்ம டெட் ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கோம் கவர்மெண்ட் ப்ராஜெக்டோட. இப்போ ரொம்ப மலப்பாக இருக்குது. இந்த கிரவுண்டுக்கு வந்தாலே என்னடா செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இதுதான் அப்டேட். இங்கே இருக்கிற நிலமை. எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. நல்ல விஷயத்துலையும் ஒரு கெட்ட விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு பேங்க்கில் வந்து லோன் கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்க. லோன்னா எப்படின்னா, கொட்டேஷன் வாங்கி கொடு, கொட்டேஷனை வந்து பணமாக வந்து எந்த கம்பெனியோ அந்த கம்பெனிக்கு கொடுத்துருவோம். இப்போ வந்து ஒரு ஜிம் எக்யூப்மெண்ட் வாங்கணும்னா அந்த கடைக்கு கொடுத்துருவோம், அவங்க உங்களுக்கு பொருளாக கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. எங்களுக்கு பணமாக தேவைப்படுது. சரி, இப்போ கொட்டேஷனே வாங்கி கொடுக்குறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்றோம், நீங்கள் அதுக்கெல்லாம் அவங்க வந்து அனுப்பிடுங்க அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன், எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் கிடையாது. ஒன்லி ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ், லேப்டாப்பு, டேபிள், சேர் இதுக்கு தான் கொடுப்போம் அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ என்ன செய்கிறது, இதை வாங்குவோமா வேணாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும். இப்போ ட்ராக் ரெடி பண்ணணும்னாலும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 80 ரூபா, 90 ரூபா, 100 ரூபா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது பார்த்தோம்னா 8 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபான்னு வருது. அதை இப்போதைக்கு பண்ண முடியாது. இப்போதைக்கு டெம்பரரியாக ஏதாச்சும் ட்ராக் ரெடி பண்ணணும்னு பார்த்தா கையில் பணமாக தேவைப்படுது. ஷெட்டு போடணுன்னாலும் பணமாக தேவைப்படுது. இப்போ என்ன செய்கிறதுன்றது ஒரே குழப்பத்தில் இருக்கும். தனுஷு, இப்போ ஒரு 10 நாளைக்கு இருந்து அதை ஃபாலோ பண்ணிக்க. சரி, பண்ணிடுறேன். என்ன அதை பார்த்துட்டு என்னன்றதை சொல்லு, பேங்க் மேனேஜர்கிட்ட கேட்டுட்டு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு தகவலுக்காக வந்து நம்ம இந்த யூடியூப் வீடியோஸில் நம்ம பேசுகிறது வந்து என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, பணம் கேட்குறதா அவங்க. கண்டிப்பாக எங்களுக்கு அந்த நோக்கமே கிடையாது. அந்த மாதிரி நோக்கமாக இருந்துச்சுன்னா நாங்கள் இந்த கிரவுண்ட் பிகினிங் ஸ்டேஜ்லேயே எங்களால் முடிஞ்ச உதவியை ஃபண்டாக கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்போம். எங்களோட நோக்கம் அது இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களோட அடையாளத்தை உருவாக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து அவுட்புட் கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். அது சம்மந்தமாக ஒரு ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு ஐடியா கொடுத்துருந்தாரு. அந்த ஐடியாவே கொஞ்சம் ஷேர் பண்ணு அப்படின்னு. அதாவது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லிமிட்டட் லைபிலிட்டி கம்பெனி, அதாவது இந்த நீங்கள் ஒரு கம்பெனியாக ஒரு ஃபார்ம் பண்ணுங்கள், அது மூலிமா ஷேர்ஸை உள்ளே கொண்டு வந்து, இப்போ ஒரு கம்பெனி இருந்ததுன்னா, இப்போ டாட்டாவே இருக்காங்க, டாட்டா வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு மேலே அவங்க மேலே நம்ம ஷேர் இன்வெஸ்ட் பண்ணுவோம், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அது மூலிமா நமக்கு ப்ராஃபிட்டில் ஒரு அமௌண்ட் கிடைக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மெத்தடில் போகிறது. இப்போ வந்து நம்மளோட கம்பெனி பிடிச்சிருக்கு, நம்ம கம்பெனியோட வளர்ச்சி வந்து இருக்கும், இவங்க வந்து இந்த மாதிரி இந்த டயத்தில் வளர போகிறாங்க, இவ்வளோ சம்பாதிக்க போகிறாங்க அப்படின்னா நம்ம மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர். ஸோ இந்த மாதிரி நாலேஜ் தான் உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்குறது. பணமாவோ இல்லை வந்து QR கார்டை காட்டி இந்த பசங்க வந்து கேட்பாங்கல்ல, இந்த வண்டி மாதிரி எண்ணங்கள்லாம் எங்கள்கிட்ட கிடையாது. இல்லை, அந்த மாதிரி கிடையாது. அது அந்த மாதிரி தப்பாக எடுத்திருந்தீங்கன்னா, அந்த மாதிரி நான் கன்வே பண்ணியிருந்தேன்னா அதை கண்டிப்பாக 2 பேர் சார்பாகவும் மன்னிச்சிருங்க. சரியா? அந்த மாதிரி கிடையாது. என்னன்னா புலம்புறது, இப்படி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றது ஒரு புலம்பல் தான் தவிர்த்து இப்போ எதுவும் கிடையாது. இந்த மாதிரி புலம்புனால தான் ஒருத்தவர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நாலேஜை தான் உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில். ஸோ அந்த மாதிரி விஷயத்த இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தகவல் தெரியுங்க. ஆமாம்.
ஆமா அது போக அந்த ட்ராக்குக்கு வந்து இப்போ நாங்கள் ஏற்கனவே 30,000 செலவு பண்ணி எங்களுக்கு அது டெஸ்டிங் போட்டு வேஸ்ட்டாக போச்சு. இப்போ டெம்பரரியாக ஒரு ட்ராக் ரெடி பண்ணோம், பள்ளமேடாக இருக்குது. இதுக்கு ஏதாச்சும் உங்கள் நாலேஜை கொடுத்தீங்க அப்படின்னா, நாங்கள் கையில் இருக்கிற ஒரு 50,000 அதில் செலவு பண்ண போகிறோம்னா, அது மிஸ்டேக் இல்லாமல் அந்த 50,000 செலவு பண்ணி ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி வருவோம். அதுக்காக தான் இந்த மாதிரி புலம்பி உங்கள்ட்ட இருந்து ஒரு ஐடியாவாக ஒரு நாலேஜை கெயின் பண்ணிக்கிறமே தவிர்த்து, இது பணம் கேட்குற ஒரு விஷயம் கிடையாது. சரியா? அதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். 2வது விஷயம் வந்து என்னைய ஒரு 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 கமெண்ட் ஒன்று பார்த்தேன். அது ரொம்ப அ சிந்தனை பண்ணி இதுக்கு கண்டிப்பா விளக்கம் குடுக்கணும் அப்படின்னு எனக்கு கஷ்டம்லாம் இல்ல. கண்டிப்பா அத நான் தெளிவுபடுத்துறேன். அது என்னன்னா, ஒரு ஒரு சாமானியனுக்கும் ஏத்த மாரி நீங்க வந்து டயட் சொல்றீங்க. அதாவது டயட்னா நீங்க வந்து ஒருத்தவனும் ஒரு நாளைக்கு ரூ. 100 ரூ. 300க்கு சாப்பிட்டா தான் நல்ல டயட் அப்படின்றத நமக்கு புகுத்துறாங்க. எல்லார்னாலயும் எப்படி சாப்பிட முடியும்? ரூ. 300 ரூ. 400 செலவு பண்ண முடியும். அதே சமயத்துல நீங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 15,000 ஷூ, 20,000 வாட்ச் அப்படின்னு யூஸ் பண்றீங்க. சரியான ஹிப்போக்ரட்டா இருக்கீங்க ப்ரோ அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஹிப்போக்ரட்ன்னு அப்பதான் அடிச்சு பார்த்தேன் நானு Googleல. ஆ சொல்றது ஒண்ணு, செய்றது ஒண்ணு அப்படின்ற மாரி ஆளாம். சத்தியமா அந்த மாதிரி அந்த நோக்கத்துல மாரி உள்ள ஆள் இல்ல. அது போக நாங்க எந்த ஒரு வீடியோலயுமே நாங்க பண்ற விஷயத்த பார்த்து இந்த மாதிரி ஷூவை வாங்குறதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணி பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு எந்த ஒரு கண்டென்ட்டுமே நாங்க ப்ரெசென்ட் பண்ணதே கிடையாது. எங்களோட இயர் ஆஃப் இந்த ரன்னிங் எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள்ட்ட நாலேஜாக ஷேர் பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் சொல்லியிருப்போம் தவிர இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டோம். அது போக இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்கள் யூஸ் பண்ணுற ஷூ வந்து ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னா, நம்மளை விட கென்யன்ஸ் வந்து ரொம்ப, அதாவது பாடி ஃப்ரேமும் சரி, அந்த எனர்ஜி லெவலும் சரி, அந்த ஹார்ட் ரேட்லும் சரி, ரொம்ப பீக் லெவலில் இருக்காங்க. ஏன் அவங்களால ஒரு 2,500 ஷூ 3,000 ஷூவில் போட்டு ஓடலாம், தாராளமாக ஓடலாம். அவங்க ஏன் அந்த 15,000 ஷூ 20,000 ஷூ 25,000 ஷூ கார்பன் பிளேட் யூஸ் பண்ணுறாங்கன்னா, லைஃப் லாங்காக ஓடணும், அதை அச்சீவ் பண்ணணும், இன்ஜுரி இல்லாமல் வெளியில் வரணும்னு தான். ஸோ அதனால தான் அந்த மாதிரி ஷூ யூஸ் பண்ணுறாங்களே தவிர, அவங்கள வந்து நம்மளை விட ஃபினான்ஸ் ரீதியாக ரொம்ப டாமினேட்டில் இருக்காங்க. ஆனால் அவங்களே அந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும். ஏன்னா அது அவங்களோட பொழப்பு. அதனால அவங்க அதை பண்றாங்க. இப்போ நீ என்னோட ஆர்ம்ஸை பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆர்ம்ஸ் கொண்டு வரணுமா, இந்த மாதிரி பிளானை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து உங்களை எல்லாம் வற்புறுத்தக்கூடாது அப்படின்றத என்னோட பொருளா அந்த விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். அந்த டயட்டை பற்றி நான் சொன்ன வீடியோவாக இருக்கட்டும், மித்த வீடியோஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து என்னோட வேலை. இது ரன்னிங்கிறது என்னோட பொழப்பு. நீங்களே வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 42 கிலோமீட்டர் ஓடணும்னு ஆசைப்படுறீங்க, இந்த டைமுக்குள்ள ஓடணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு வாரத்துக்கு இத்தனை கிலோமீட்டர் ஓடணும்னு டார்கெட் இருக்கும். ஒரு வேற வேலை பார்க்குற ஆளாக இருக்கீங்க, வேற ப்ரொஃபஷனில் இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்களே நினச்சாலும் ஓட முடியாதுங்க. டைமே இருக்காது, ரெக்கவரி வேணும், இன்ஜுரி ஆகும், நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஒரு காமன் மேன்னால ஒரு நாளைக்கு 2 கிலோமீட்டர்லேருந்து 5 கிலோமீட்டர் ஓடலாம், அடுத்து ஜிம்முக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம், போதும். 2,500 ஷூ 3,000 ஷூவே ரொம்ப போதுமான ஒரு விஷயம். இதெல்லாம் யாருக்குன்னா, லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங்கை விரும்பி 21 அதுக்கு மேலே ஓடுறவங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களை மாதிரி ஒரு பிடிச்சி பண்ணுறவங்க, இப்போ நான் அதை தொழிலாக பண்ணுறேன், கண்டிப்பாக இதை நான் முழு நேரம் பொழப்பாக இதை பண்ணுறதுனால இது எனக்கு தேவை. ஒரு கம்பெனிக்கு ஒரு மிஷின் ஒரு 50 லட்ச ரூபா 1 கோடி ரூபாய்க்கு வாங்கி போடுறாங்கன்னா, அந்த மாதிரி என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் தவிர்த்து இது யாருக்கும் புகுத்துற விஷயம் கிடையாது. ஸோ அதனால தான் நான் வந்து ஹிப்போக்ரெட்டுன்றதுக்கு நான் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து என்னோட தொழில்ன்றதுனால இதை நான் வாங்கி பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் 2,500 ஷூவில் ஓடி இருப்பேன், இல்லைனா இஎம்ஐ போட்டு வாங்கி ஓடிக்கிட்டு இருந்திருப்பேன், என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனால் ஓடிட்டு தான் இருந்திருப்பேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே ஓடிட்டு தான் இருந்தேன். அதனால சொல்ல வரேன் நான். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னால் சிரிப்பாக அடக்க முடியலனே அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் என்னென்னா, நான் எல்லா வீடியோலையும் கதறினேன். ஸ்டாக் ஹைட்டு, அதாவது இது 40 mm எபோ இருக்குன்னா சிசில் எஃபெக்ட்னு ஒன்று நடக்கும், போய் முட்டும். அதனால் ஒரு 0.5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா போடுங்க அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். நம்மால் என்ன பண்ண நீ? அதாவது லாஸ்ட் சண்டே வந்து 35 கிலோமீட்டர் ஒரு லாங் ரன் போயிருந்தாங்க. அதில் இந்த ஷூவை போட்டுட்டு தான் ஓடுனேன். இது என்ன ஆகி போச்சுன்னா, ரைட் லெக்கில் கட்டை விரலில் வந்து நல்லா முட்டி நகமே செத்து போச்சு. கிட்டத்தட்ட 2.5 வருஷம் நான் இதே சைஸ் ஷூ தான் வாங்கியிருக்கேன். எந்த ஒரு நகமும் டேமேஜ் ஆனதில்ல, காலும் டேமேஜ் ஆனது. எல்லா ஷூவும் நைக்கு தான் வாங்கியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு டைமு இந்த நகம் வந்து அந்து போனது. ஆனால் முழுக்க எல்லாமே இதே சைஸ் தான். இது என்ன ஆகுதுன்னா, இந்த ஹீல் ஹைட்டு வந்து எபோவ் 40 mm இருக்கிறனால, கால் வந்து இந்த ஆங்கிளில் இருக்கிறனால, நம்ம தூக்கி மிட்ஃபுட்டில் போடும்போது முன்னாடி முட்டுது. ஸோ அந்த ரைட் லெக்கில் நம்ம பவர் லெக்குனால இந்த நகம் வந்து அடியாகுது. இது நான் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்தாலும் இவன் சொல்லியிருக்கான், இவன் எவ்வளவோ சொல்லியான் ஒரு விஷயத்த, ஆனால் நான் கேட்க மாட்டேன். அதுக்கப்புறம் பட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுவேன். அது மாதிரி இப்போ பட்டுட்டேன். என்ன பண்ணிட்டேன்னா, நகம் வந்து ஒரு தடவை அந்து போச்சு. நீ அடுத்து எத்தனை நகம் அள்ள போகுதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் என்னென்னா, ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, ப்ரோவாக இருந்தாலும் சரி, இந்த ஹீல் ஹைட்டு மட்டும் கூட இருந்துச்சுன்னா ஒரு 0.5 சென்ஸ் ஷூ வந்து கூட வாங்க. அதுதான் உங்களோட இன்ஜுரியை ப்ரிவென்ஷனோட ஓட வைக்கும். ஒரு 40 mm எபோ ஸ்டாக் ஹைட் இருக்குது அப்படின்னா 0.5 எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் பண்ணுறது, ஒரு 30-35 கிலோமீட்டர் 42 ஓடுறதுக்குலாம் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாஃபிங்கு, நெகம் போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து தவிர்க்கலாம். சரியா? அப்போ இந்த மாதிரி நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, அந்த 20 கிலோமீட்டரு 15 கிலோமீட்டரில் பெயின் ரொம்ப ஃபீல் ஆகி அந்த ரன்னை வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே முடிக்க முடியாது.
அப்புறம் இது 18,000 இப்போ போட்டு வாங்கினோம். இப்போ 18,000 போட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ண முடியுமா சொல்லுங்கள்? இப்படி தான் நான் நோவா பிளாஸ்ட்டை வாங்கி இப்படி மடக்கியே வச்சு ஓடிக்கிட்டு இருந்தேன். 800 கிலோமீட்டர் அதிலே தான் அப்படி தான் ஓடினேன். ஸோ அதனால் இப்போ என்ன செய்கிறது, ஓட்டை போட்டுட்டு அப்படியே ஏசி காற்று வாங்குற மாதிரி ஓட்டு, இல்லைன்னா எதாவது ஒன்று டேப்பு அடித்து ஓட்டிக்கிற வேண்டியதான். ஆனால் தூக்கி போட முடியாது இல்லை, கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி ஆப்ஷன் இல்லை. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் தவிர்த்துருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு எங்கள் மேலே ஒரு ஒப்பீனியன், சில மாற்று கருத்து, அபிப்பிராயம் இருந்தாலும் ஒரு நாகரிகமான முறையில் கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பான ஒரு விளக்கம் இருக்கும். நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதை ஏற்றுக்கிறேன், திருத்திக்கிறேன். சரியா? ஓகே, பை.